இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் வர்க்கத்தினை கூட்டி சராசரி கணக்கிடும்போது அந்த எண்ணின் 7 மடங்கு கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இப்போ இதில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த எண் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதோட வர்க்கம், அந்த எண்ணோட வர்க்கம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதை வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். இப்போ அந்த எண் ப்ளஸ் வர்க்கம் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு அந்த எண். என்ன அப்படின்னா, அந்த 7 அப்படிங்கிறது 7 மடங்கு குறிக்கும். அந்த 7 எடுத்துக்கிட்டு அந்த எண் நம்மளுக்கு தெரியாது, அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த எண் அப்படிங்கிற இடத்துல எக்ஸை வந்து குறிப்பிடணும். வர்க்கம் அப்படிங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டை குறிப்பிடணும். டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு அந்த எண் அப்படிங்கிற இடத்துல எக்ஸை குறிப்பிட்டிருக்கோம். அதனால் 7x அப்படின்னு எடுத்துருது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 7x அப்படிங்கிறது தான் நம்மளோட இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்க நம்ம ஃபார்முலா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸை இங்கே வச்சுக்கிட்டு இந்த 2 என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 7xோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7x இன்ட்டு 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7xை 2ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 14x அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதெல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். அப்போ தான் நம்மளால் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதெல்லாம் ஒன் சைடாக கொண்டு வரும்போது இங்கே இருக்கிற ப்ளஸில் இருக்கிறது இங்கே வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா மைனஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 14x ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷன் டைப்பில் வந்து ஒன்று ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது மூலமாக தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இந்த 14xலேருந்து ஒரு எக்ஸை வந்து மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 13xன்னு கிடச்சிது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 13x இஸ் ஈக்குவல் டு 0. இதில் வந்து எக்ஸ் வந்து காமனாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு எக்ஸ் மைனஸ் 13 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் ஒன்று தான். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 13 இன்ட்டு எக்ஸு இந்த இது வந்துடுதா. அதனால தான் இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு 2 காரணிகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இதை பிரித்து எழுதலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த எக்ஸ் மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கிட்டு எக்ஸோட மதிப்பு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் 13 போணுச்சுன்னா ப்ளஸ் 13 ஆகிடும். அப்போ அந்த எண் அப்படிங்கிறது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ சரியான விடை 13. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூட்டு சராசரியை கணக்கிடவும். இதில் மாணவர்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, எஃப், அதை வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களோட உயரம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எஃப் இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதோட சராசரி அப்படின்னு பார்த்திங்கன்னா சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது நம்மளுக்கு தெரியாது, அதனால இதை நான் கொஸ்டின் போட்டிருக்கேன். இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எண்ணிக்கை அப்படிங்கும்போது சமேஷன் ஆஃப் எஃப் அப்படின்னு எடுத்து எழுதணும். அதை வந்து எத்தனை மாணவர்கள் இருக்காங்களோ அத்தனை மாணவர்களோட எண்ணிக்கையை தான் எடுத்து எழுதியிருக்கேன். 6 + 8 + 10 + 4 + 3 + 5 இந்த மாணவர்களோட எண்ணிக்கை மொத்த எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36ன்னு கிடைக்குது. இப்போ இதோட கூடுதல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன அப்படின்னா எண்ணிக்கை இன்ட்டு உயரம் அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். எண்ணிக்கை அப்படிங்கும்போது முதல் மாணவர்கள் வந்து 6 மாணவர்கள் இருக்காங்க. அவங்களோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா 147ன்னு இருக்குது. முதல் மாணவர்கள் இன்ட்டு அவங்களோட உயரம் 147. அப்போ 6 × 147 ப்ளஸ் இரண்டாவது காலத்தில் என்ன இருக்காங்கன்னா 8 மாணவர்கள் இருக்காங்க. அவங்களோட உயரம் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 இருக்குது. அப்போ 8 × 150 ப்ளஸ் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 10 மாணவர்கள் 152 உயரத்தில் இருக்கிறாங்க. அப்போ 10 × 152 சென்டிமீட்டர்னு எடுத்து எழுதியிருக்கோம். ப்ளஸ் 4 மாணவர்கள் 149 உயரத்தில் இருக்காங்க. 149 4 × 149 சென்டிமீட்டர் ப்ளஸ் 3 மாணவர்கள் பார்த்திங்கன்னா 160 சென்டிமீட்டர் இருக்காங்க. அப்போ 3 × 160. அடுத்தது
5 மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 171 சென்டிமீட்டரில் இருக்காங்க. அப்போ 5 × 171 இது எல்லாத்தோட கூடுதலை நம்ம இப்போ எடுத்து எழுத போகிறோம். இப்போ 6 × 147 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது 882 கிடைக்குது. ப்ளஸ் 8 × 150 அப்படிங்கும்போது 1200 கிடைக்குது. ப்ளஸ் 10 × 152க்கு 1520 கிடைக்குது. ப்ளஸ் 4 × 149க்கு 596. ப்ளஸ் 3 × 160க்கு 480 கிடைக்குது. ப்ளஸ் 5 × 171க்கு 855 கிடைக்குது. இப்போ இது எல்லாத்தோட கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5533. இப்போ சராசரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சராசரி இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5533 தான் சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸு, அதான் கூடுதல். அடுத்து சம்மேஷன் எஃப் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. அப்போ சமேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை சமேஷன் எஃப் அப்படிங்கும்போது 5533 டிவைடட் பை 36. இப்போ 5533 36ஆல் டிவைட் பண்ணும்போது 153.69 சென்டிமீட்டர் கிடைக்கிது. அப்போ சராசரி உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 153.69 தான்.